96 முடிச்சிருக்கோம். 97வது. ஸ்ரீதேவி சொல்றேன் மேம். பிரச்சரத்யபிதஹ 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 பிரகல்பவ்ருத்யா 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 மதவானேஷ 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 மனக்கரீகரியான் 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 பரிகிருஹ்ய நயேன பரிகிருஹ்ய நயேன பரிகிருஹ்ய நயேன பக்திரஜ்வா 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 பரமஸ்தானுபதம் 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 திருடம் நயாமும் திருடம் நயாமும் திருடம் நயாமும் பிரச்சரத்யபிதஹ பிரகல்பவ்ருத்யா பிரச்சரத்யபிதஹ பிரகல்பவ்ருத்யா பிரச்சரத்யபிதஹ பிரகல்பவ்ருத்யா மதவனேஷ மனக்கரீகரியான் மதவானேஷ மனக்கரீகரியான் மதவானேஷ மனக்கரீகரியான் பரிகிருஹ்ய நயேன பக்திரஜ்வா பரிகிருஹ்ய நயேன பக்திரஜ்வா பரிகிருஹ்ய நயேன பக்திரஜ்வா பரமஸ்தானுபதம் திருடம் நயாமோ பரமஸ்தானுபதம் திருடம் நயாமும் பரமஸ்தானுபதம் திருடம் நயாமும் பிரச்சரத்யபிதஹ பிரகல்பவ்ருத்யா மதவானேஷ மனக்கரீகரியான் பரிகிருஹ்ய நயேன பக்திரஜ்வா பரமஸ்தானுபதம் திருடம் நயாமும். வெரி குட். தேங்க்யூ. போன ஸ்லோகத்துல யானையோட தன்னுடைய மனதை உருவகப்படுத்தி சொன்னார். முப்புறம் எரித்த சம்ஹாரியே அப்படின்னு கூப்பிடுறார். என்னுடைய மனசுல பூந்துக்கோ, தைரியம்ங்கிற அங்குசத்தை கையில வச்சுக்கோ, என்னோட மனசுங்கிற மதம் பிடிச்ச யானைய ஒரு பெரிய சங்கிலியால கட்டு. என்ன சங்கிலி? பக்திங்கிற சங்கிலியால உன்னுடைய திருவடி தாமரையில கட்டு. அதுக்கு எந்திரம் வேணுமே, அறிவுங்கிற எந்திரத்தால அதை கட்டி வச்சுக்கோ அந்த மதம் பிடிச்ச யானையன்னு போன ஸ்லோகத்துல சொல்றார். அதுக்கும் உன்னோட அனுகிரகம் வேணும்னு சொல்லி போன ஸ்லோகத்தை முடிச்சார். அதனுடைய கண்டினியூவேஷனே இந்த ஸ்லோகத்திலையும் மனசாகத்தான் பாவிச்சு சொல்ற. இதே மனசு இதே யானை தான் இதுலயும். அதே என்னுடைய யானையை என்னுடைய மதம் பிடிச்ச யானையை. அப்ப மதம் பிடிச்ச யானைங்கிறது எது? இங்க மனசு. எப்படி இருக்கு அந்த மனசு? மதம் பிடிச்சு இருக்கு. அப்போ மதம் பிடிச்ச யானையா அதை உருவகப்படுத்தார். அது எப்படி இருக்கு அப்படின்னா பிரச்சரத்யபிதக பிரகல்ப விருத்தயா விருத்தியா அப்படின்னா அது யாரும் அடக்குவார் இல்லாம இருக்கு. மதம் பிடிச்சிருக்குன்னு சொன்னாலே அதை அடக்க முடியாதுன்னு தெரியும். இழுத்து போட்டு எல்லாத்தையும் மேய்ச்சிட்டு 2 வழி பண்ணிடும். யாரும் அடக்குவார் இல்லாம இங்கேயும் அங்கேயும் அது திரிஞ்சுட்டே இருக்கு.
அது எப்படி மதவானேஷ மனஹ்கரி கரியானு. அது எப்படி இருக்குன்னா மதம் பிடிச்சதோட இல்லாம பெருசா இருக்கு. மனம்ங்கிற அந்த யானையாகப்பட்டது ரொம்ப பெருசா வேற இருக்கு. அந்த ஆணைக்கிட்ட என்ன பண்ணணும்? சரி இந்த மாதிரி எல்லாம் இருக்கே, அப்ப அதை அடக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, உன்னுடைய அதிகாரத்தை எல்லாம் காமிச்சா முடியாதுப்பா. போய் அதுகிட்ட போய் அந்த யானைய அடக்கிற பேர் வழி நான் அதை அடிக்கிறேன் உடைக்கிறேன் இது பண்றேன்னு போய் நின்னியானா ஒன்னும் வேலைக்காகாது. அதனால நீ என்ன பண்ணணும்? பரிகிருஹ்ய நயேன, நயனமாக அப்படின்னாக்க ரொம்ப பவ்யமா ரொம்ப நயமா அதுகிட்ட போய் அதை அடக்கணும். அப்படின்னா ரொம்ப கோபத்தோட ஒருத்தர் இருந்தா என்ன ஆகணும்னா, எதிராளியும் கோபப்பட்டா ஒன்னும் வேலைக்காகாது. எதிர்க்கிறவங்க மௌனமா இருந்தாதான் முதல்ல அவளோட கோபத்தை குறைக்க முடியும். குறைச்சப்புறம் தான் நம்ம ஏதாவது மெதுவா சாப்பிட்டா அப்படின்னு நயமா எடுத்து பேச பேச அந்த மனசுல போய் உட்காரணுமோ இல்லையோ, மூளையில ஏறணுமோ இல்லையோ, அது ஏறுறதுக்கே டைம் ஆகும். அப்ப ஏற்கனவே உச்சாணி கொம்புல இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? மௌனமா இருக்கணும். ரொம்ப நயமாக இருத்தல் வேண்டும். நயமா இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆரவாரம் இல்லாமல் அதை ஒரு சங்கிலியை போட்டு கட்டத்துக்கு இங்கே அடிச்சு, ஏதாவது கோல் எடுத்து அடிச்சு, அங்குசத்தால அடிக்கிறேன்னு அடிச்சு, அதை குத்தி எல்லாம் பண்ணா இன்னும் அதுக்கு ஜாஸ்தி ஆகும். அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது. அதனால ஆரவாரம் இல்லாம அதை புடிச்சு கட்டணும். அப்ப எப்படி ஆரவாரம் இல்லாம கட்டுறது? பக்தி ரஜ்வா, பக்திங்கிற கைத்தால கட்டு. இதுக்கும் அதேதான் வருது வரார். பக்திங்கிற கைத்தால கட்டுப்பா. சரி, அதனால என்ன கிடைக்கும் எனக்கு அப்படின்னா, பரமஸ்தானுபதம். பரமஸ்தானுபதம்னா பரமபதம், எப்போதும் நிலையான, அங்கு இங்கு என்றும் அலையாது நிலையான இருக்கிற ஒரு தூண். பரமஸ்தானுன்னா தூண், இருக்கக்கூடிய ஒரு தூண் அது கிடைக்கும். அது என்ன? அதுதான் பிரம்மபதம், சாஸ்வதமாகிய பிரம்மபதம், மோட்சம். என்னுடைய மனசுங்கிற அந்த மதம் பிடிச்ச யானைய பக்திங்கிற கைத்தால கட்டி மோட்சம்ங்கிற பிரதேசத்துக்கு என்ன கூட்டிண்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல திரும்பவும் யானையை மதம் பிடிச்ச யானையாக மனச உருவகப்படுத்தி சொல்றார். தனலட்சுமி ரங்கநாதன். நமஸ்காரம் மாமி. நமஸ்காரம். பிரச்சரத்யபிதஹ பிரகல்பவ்ருத்யா மதவானேஷ. ராகம் தப்பு, சொல்லுங்க. பிரச்சரத்யபிதஹ பிரச்சரத்யபிதஹ பிரகல்பவ்ருத்யா. பிரச்சரத்யபிதஹ பிரகல்பவ்ருத்யா மதவானேஷ மனஹ்கரீகரியான் பரிகிருஹ்ய நயேன பக்திரஜ்வா பரமஸ்தானுபதம் திருடம் நயாமும். திருடம் நயாமும். திருடம் நயாமும். அவ்வளவுதான். இந்துமதி. மாமி நான் அப்புறம் சொல்றேன் மேம், இப்பதான் ஜாயின் பண்ணேன். கோமதி விஜயராகவன். சொல்றேன் மேம். பிரச்சரத்யபிதக பிரகல்பவ்ருத்யா மதவானேஷ மதக்ரிகரியான். இல்லம்மா, மனஹ்கரி. ஓகே மேம். பிரச்சரத்யபிதக பிரகல்பவ்ருத்யா மதவானேஷ மனக்ரிகரியான் பரிகிருஹ்ய நயனே பரிகிருஹ்ய நயேன பக்திரஜ்வா பரமஸ்தானுபதம் திருடம் நயாமும். தேங்க்யூ மேம். மீனா ஹரிதீர்த்தம். சொல்றேன் குருஜி. நமஸ்காரம். பிரச்சரத்யபிதக பிரகல்பவ்ருத்யா மதவானேஷ மனஹ்கரீகரியான் பரிகிருஹ்ய நயேன பக்திரஜ்வா பரமஸ்தானுபதம் திருடம் நயாமும்.
வெரி குட். நெக்ஸ்ட் ஒன். சுதா பிரேம். சொல்றேங்க மாமி. சர்வாலங்காரயுக்தாம் சரளபதயுதாம். சர்வாலங்காரயுக்தாம் சரளபதயுதாம். சர்வாலங்காரயுக்தாம் சரளபதயுதாம். சாது விருத்தாம் சுவர்ணாம். சாது விருத்தாம் சுவர்ணாம். சாது விருத்தாம் சுவர்ணாம். சத்பிः சம்ஸ்தூயமானாம். சத்பிः சம்ஸ்தூயமானாம். சத்பிः சம்ஸ்தூயமானாம். சரசகுணயுதாம் லக்ஷிதாம் லக்ஷணாಢ்யாம். சரசகுணயுதாம் லக்ஷிதாம் லக்ஷணாഢ்யாம். சரசகுணயுதாம் லக்ஷிதாம் லக்ஷணாഢ்யாம். நெடியில ரொம்ப இழுக்காதீங்க. உத்யத்பூஷா விசேஷாம் உபகத வினயாம். உத்யத்பூஷா விசேஷாம் உபகத வினயாம். உத்யத்பூஷா விசேஷாம் உபகத வினயாம். யோதமானார்த்தரேகாம். द्योतमानार्तरेकाम्. द्योतमानार्तरेकाम्. கல்யாணீம் தேவகௌரி பிரிய. कल्याणीं देवगौरी प्रिय. कल्याणीं देवगौरी प्रिय. மம கவிதா கன்யகாம் த்வம் கிருஹாண. मम कविता कन्यकां त्वं गृहाण. मम कविता कन्यकां त्वं गृहाण. சர்வாலங்காரயுக்தாம் சரளபதயுதாம் சாது விருத்தாம் சுவர்ணாம். सर्वालङ्कारयुक्तां सरलपदयुतां साधुवृत्तां सुवर्णां. सर्वालङ्कारयुक्तां सरलपदयुतां साधुवृत्तां सुवर्णां. சத்பிः சம்ஸ்தூயமானாம் சரசகுணயுதாம் லக்ஷிதாம் லக்ஷணாಢ்யாம். सद्भिः संस्तूयमानां सरसगुणयुतां लक्षितां लक्षणाढ्यां. सद्भिः संस्तूयमानां सरसगुणयुतां लक्षितां लक्षणाढ्याम्. उद्यद्भूषा विशेषाम् उपगत विनयाम् द्योतमानार्तरेकाम्. उद्यद्भूषा विशेषामुपगत विनयां द्योतमानार्तरेकाम्. उद्यद्भूषा विशेषामुपगत विनयां द्योतमानार्तरेकाम्. कल्याणीम् देवगौरे प्रिय मम कविता कन्यकाम् त्वम् गृहाण. कल्याणीं देवगौरी प्रिय मम कविता कन्यकां त्वं गृहाण. कल्याणीं देवगौरी प्रिय मम कविता कन्यकां त्वं गृहाण. सर्वालङ्कारयुक्तां सरलपदयुतां साधुवृद्धां सुवर्णां. सद्भिः संस्तूयमानां सरसगुणयुतां लक्षितां लक्षणाढ्याम्. उद्यद्भूषा विशेषामुपगत विनयां द्योतमानार्तरेकाम्. कल्याणीं देवगौरी प्रिय मम कविता कन्यकां त्वं गृहाण. வெரி குட். இவ்வளவு நாள் இத்தனை ஸ்லோகம் வரைக்கும் ஆச்சாரிய சுவாமிகள் பரமேஸ்வரன் கிட்ட பேசினார். இந்த ஸ்லோகத்துல, இந்த கடைசியில இருக்கிற இந்த ஸ்லோகத்தில இருந்து ஆச்சாரிய சுவாமிகளே நம்ம பேசுற மாதிரி பேச போறார். இந்த 3 ஸ்லோகமும் நம்ம பேசுறோம்.
பகவான் கிட்ட நம்ம பேசுறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேச போறார். ஏ பரமேஸ்வரா, என்னுடைய பூஜையை, என்னுடைய சாஸ்திரத்தை எல்லாம் நீ ஏத்துக்கோ அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார். சாதாரணமா நாம ஒரு பூஜை பண்ணணும், ஒரு ஸ்லோகம் சொல்றோம்னா என்ன பண்ணுவோம்? மெக்கானிக்கலா சொல்லிட்டே போவோம். எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்ல வரமாட்டேங்கிறது. பரமேஸ்வரனை தியானம் பண்ணிட்டு எப்படி சொல்லணும் அப்படின்னா, பரமேஸ்வரனை தியானம் பண்ணிட்டு ஆத்மஸ்வரூபத்துல பரமேஸ்வரனை கொண்டு நில நிறுத்திண்டு அவரு எப்படி எல்லாத்தையும் அனுபவிக்கிறாரோ அந்த மாதிரி சாஸ்திரம் பண்ணணுங்கிறது சாஸ்திரம். நம்மளால அப்படி பண்ண முடியுதா? பண்ண முடியல. பார்த்து படிக்கிறோம். சரி, படிக்கிறச்சு நிறைய சில பல தப்பு வர்றது. படிக்கும் பொழுது சில பல தப்பு வர்றது. அப்பதான் நம்ம உட்காந்துன்னு மெனக்கட்டு புஸ்தகத்தை பார்த்து படிச்சுட்டே இருப்போம். அப்ப பார்த்து வாசல்ல பெல் அடிக்கும். வேற வழியே இல்லை, எழுந்து போக வேண்டி வரும். அப்பா பரமேஸ்வரா, இப்படியெல்லாம் நான் உனக்கு சாஸ்திரம் சொல்றேன்டாப்பா, இப்படியெல்லாம் நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன் உனக்கு, அதெல்லாம் நீ தப்புன்னு சொல்லிடாதப்பா, எல்லாத்தையும் நீ ஏத்துக்கோப்பா அப்படின்னு இப்ப நம்ம அப்படித்தானே பண்ணிட்டு இருக்கோம். அதனால நம் பக்கம் இருந்த ஆச்சாரிய சுவாமிகள் இதை சொல்றார். அப்படின்னு ஆச்சாரிய சுவாமிகள் கேட்கணும், எப்படி என்ன கேட்கணும், எப்படி கேட்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லவும் சொல்றார். எப்படி அப்படின்னா, ஏ பரமேஸ்வரா, இந்த ஸ்லோகத்துல அவர் என்ன பண்றார் அப்படின்னா, இது வரைக்கும் யானையா உருவகப்படுத்தின்றார். மதம் பிடிச்ச யானையா இருந்தது, அத பக்திங்கிற சங்கிலியால கட்டு அப்படின்லாம் சொன்னார் போன ஸ்லோகத்துல, அதெல்லாம் பார்த்துட்டோம். இந்த ஸ்லோகத்துல கன்னிகையா உருவகப்படுத்துறார். அது ஏற்கனவேதான் கன்னிகாதானம்னு ஒண்ணு பண்ணி கொடுத்து எல்லாத்தையும் பண்ணிட்டாரே அப்படின்னா, ஸ்தோத்திரத்தை கன்னிகையாக, அங்க மனசதான் கன்னிகையா பண்ணினார். நல்லா ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இங்க ஸ்தோத்திரத்தை கன்னிகையாக, இப்ப இது ரெண்டு விஷயத்துக்கும் இந்த சோஸ்திரம் அப்ளிகபிள் ஆகும். கன்னிகையாகவும் உருவகப்படுத்துறார், கிரந்தமாகவும் உருவகப்படுத்துறார் அப்படிங்கிறது இதுல தெரியும். எப்படி அப்படின்னா, ஒரே பதத்திற்கு இரண்டு அர்த்தத்தையும் அவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வர போறார். ஏ பரமேஸ்வரா, இந்த ஸ்தோத்திரத்தை நான் உனக்கு தருகிறேன், இந்த கன்னிகையை நான் உனக்கு கன்னிகாதானம் பண்ணி தருகிறேன் அப்படின்னு அர்த்தத்தை. ஏற்கனவே மனச கன்னிகையா பாவிச்சு உனக்கு கன்னிகாதானம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியாச்சு. இங்க சோஸ்திரத்தையே கன்னிகையா ஒப்படைக்கிறார்னு திரும்ப திரும்ப சொல்றார். ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன சொல்ல வர்றார்? சர்வாலங்கார யுக்தாம். இப்ப கன்னிகைய கொடுக்குறேங்கிறார். கன்னிகைய கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது நம்ம எப்படி கொடுப்போம்? சர்வாலங்கார பூஷிதையாக ஒரு பெண்ணை கன்னிகாதானம் செய்து கொடுப்போம். அந்த மாதிரி சர்வ அலங்காரங்களோட இந்த கன்னிகையை நான் உனக்கு தரேன். இது ஒரு கன்னிகையாக நினைக்கும் பொழுது நம்ம கற்பனையில அப்படி வருங்க, அப்படியே விஷுவலைஸ் பண்ணிக்கணும் நீங்க. இது கிரந்தமாக இருந்தால் இது எப்படி அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, பரமேஸ்வரா, இதுல அலங்காரம் அப்படிங்கிறது ஒரு கிராமர். அலங்காரம் அப்படின்னா கிராமர். இதுல உபமானம், உபமேயம் அதெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி இதெல்லாம் ஸ்லோகத்திற்கு அலங்காரம். அந்த அலங்காரத்துல சொல், பொருள், ஆப்பு, அணி, இலக்கணம் இதெல்லாம் வரும். இந்த அணி, இலக்கணம் இதெல்லாம் வருது பாத்தீங்களா? இது எல்லாம் அலங்காரம். இவை எல்லாம் சேர்ந்தது அந்த சோஸ்திரத்தில் இருக்கிறது. அது எல்லாம் கரெக்டா உனக்கு சர்வ அலங்காரத்தோட அது இருக்கும் அப்படிங்கிறத கொண்டு வர. ரெண்டுத்துக்கும் சர்வாலங்காரம்ங்கிறதுக்கு பெண்ணாகவும் பாவித்து சர்வாலங்கார பூஷிதியா உனக்கு கையில பிடிச்சு தரேங்கிறார். சோஸ்திரத்திலையும் எல்லா அலங்காரத்தோட ஆப்பு, யாப்பு, அணி, சீர், இலக்கணம் எல்லாத்தோடையும் நான் உனக்கு பக்காவா கொடுப்பேன் அப்படிங்கிறதையும் அந்த வார்த்தைக்கு அர்த்தமா கொடுக்கிறார். சரள பத யுதாம். சரள தெரியும், சரளமான, மிருதுவான, தங்கு தடை இல்லாத அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அர்த்தம். பத யுத்தாம்னா, பத அப்படின்னா ரெண்டு அர்த்தம் கொள்ளலாம். பதன்னா ஒண்ணு பாதம், இன்னொன்னு பதம் பிரித்தல். இப்ப நாமளே படிக்கும் பொழுது என்ன பண்றோம்? அம்மா இந்த இடத்துல இப்படி பிரிக்கணும், இப்படி பிரிச்சுட்டா அழகா அர்த்தம் வருது பாரு அப்படின்னு நம்ம கிளாஸ்ல சொல்லும் போது சொல்றோம் இல்லையா? அந்த அர்த்தம் அது. பதன்னா ஒண்ணு பதம் பிரித்தல்ங்கிறதுக்கான உண்டான அர்த்தத்தையும் கொடுக்கும், இன்னொன்னு பாதம் அப்படின்னு கொடுக்கும். அப்ப இங்க சரள பதயுதாம் அப்படின்னா சரளமான மிருதுவான பாதத்தை கொண்டவள் என்னுடைய கன்னிகை அப்படிங்கிற அர்த்தத்தையும் கொடுக்கும். அதே போல சரளமாக, தங்கு தடை இல்லாமல் ஈஸியா வரக்கூடிய பதத்தை போட்டதாக இருக்கும் இந்த சோஸ்திரம் அப்படின்னு கிரந்தத்துக்கு உண்டான அர்த்தத்தையும் அந்த வார்த்தைக்கு. சாது விருத்தாம்.
சாது விருத்தாம். இப்ப விருத்தம்னா என்ன? விருத்தாம்னா நடத்தை. நல்ல நடத்தை உள்ளவள் அப்படின்னாக்க, நல்ல நடத்தை உள்ளவள்னாக்க நீங்க அர்த்தம் வேற கொண்டு போக கூடாது. நெளிவு சுழிவு தெரிஞ்சு எல்லாருக்கும் சிசுருஷை, உனக்கு தேவையான அத்தனை கைங்கரியமும் செய்யக்கூடியவளாக உன் மனம் கோணாமல் நடந்து கொள்ளக்கூடியவள் அப்படிங்கிற அர்த்தத்தை அது கொடுக்கும். சரி, அதே விருத்தாம் அப்படின்னா அதன கிரந்தத்துக்கு அது எப்படி பொருந்தும் அப்படின்னு பார்த்தா, இந்த பா வகை, கலிப்பா, வெண்பா, ஆசிரியப்பா அப்படின்லாம் தமிழ்ல படிச்சிருப்போம். சரி, தமிழ் நாங்க படிக்கல, நாங்க செகண்ட் லாங்குவேஜ் எல்லாம் வேற எடுத்து பார்த்தோம், எங்களுக்கு தமிழ் கிராமரே தெரியாது அப்படின்னா, இப்ப ஈஸியா நீங்க நடைமுறையில தோதான் படிச்சுட்டு வந்திருக்கீங்க, எல்லாருக்குமே தெரிஞ்ச சந்தஸ் அப்படிங்கிறது. விஷ்ணு சகஸ்ரநாமத்தை எடுத்துட்டோம்னா அனுஷ்டுப் சந்தஸ், பகவத்கீதையை எடுத்துட்டோம்னா அனுஷ்டுப் சந்தஸும் இந்திர வஜ்ராவும், நாராயணியத்தை எடுத்துட்டோம்னா சந்தஸுக்கு அளவே இல்லை. அத்தனை விதமான சந்தஸ், ஒண்ணும் ரம்யமாக இருக்கும். எப்படி ஒரு பெண் தன் கணவனுக்கு, தன் கணவன் வீட்டாருக்கு கைங்கரியம் பண்ணுவதில் சகல விதத்திலும் மேன்மையாக இருக்கிறாளோ அந்த அளவுக்கு சந்த நடையோடு எளிமையாக ரொம்ப அழகாய் இருக்கும் இந்த கிரந்தம் அப்படின்னு கொண்டு போறார். ஏன் அப்படின்னு அதை அப்படி கொண்டு போறார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் போட்டோம்னா, ஆச்சாரிய சுவாமிகள் எழுதின எல்லாத்துலயுமே நம்ம பார்த்தோம்னாக்க ஒரே சந்தஸ் கொண்டதாதான் இருக்கும் எல்லாமே, எக்ஸப்ட் சிவானந்த லகரி. மீதி எதை எடுத்துட்டாலும் எல்லாமே ஒரே சந்தஸ்ல தான் இருக்கும். சௌந்தரிய லகரி எடுத்துட்டீங்கன்னா கூட சிகரிணியில தான் இருக்கும் அது பூராவுமே. இதுலதான் பாத்தீங்கன்னா சார்தூல விக்ரீட்டதமும் இருக்கு, சிகரிணியும் இருக்கு, எல்லாமே கலந்துதான் இருக்கு. இது மட்டும் தான் சிவானந்த லகரி மட்டும் எக்ஸப்ஷன். ஆனாலும் ரொம்ப இன்பமாக இனிமையாக இருக்கும். அடுத்த வார்த்தைக்கு எங்க போறார்? சுவர்ணம். சுவர்ணம் அப்படின்னா நல்ல லட்சணம் கொண்டவள். சரி, அடுத்தது வர்ணம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா அக்ஷரம் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு மீனிங், ஸ்லோகங்கள் இந்த கிரந்தமாகப்பட்டது சோஸ்திரத்தை தானே கன்னிகையா கொடுக்கிறார். அது ரொம்ப நல்ல நல்ல அக்ஷரங்களை உடையது. அப்படின்னா சில அக்ஷரங்கள்லாம் படிக்கும் போது கரண்டு முரண்டா இழுத்து இது பண்ண முடியாத அப்படி எல்லாம் இல்லாமல் காதுல அபஸ்வரமா அதெல்லாம் ஒலிக்கும். அதை படிச்சாலே எப்படி எப்படியோ காதுல கேட்கும். அப்படி எல்லாம் படிக்கிறதுக்கு அப்படியே இன்பமா கேட்க கண்ணை மூடி அப்படியே விஷுவலைஸ் பண்ணிட்டு அதை ரசிச்சுட்டு இருக்கலாம் போல இருக்கும் இந்த கிரந்தம். சரி, ஓகே. சத்பிசம்ஸ்தூயமானா அப்படின்னா இந்த கன்னிகையை நல்லவர்கள் எல்லோரும் போற்றுவார்கள். ஏன் வெறும்ன எல்லோரும் போற்றுவார்கள் நீ ஏன் சொல்லக்கூடாது? சத்பிகி சம்ஸ்தூயமானாம் அப்படி வெறும் சம்ஸ்தூயமானாம்னு கொடுக்கலாமே, சத்பிகி சம்ஸ்தூயமானாம்னு கொடுத்துருக்கல. ஏன் கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தா நல்லவர்கள் அப்படின்னு கொடுக்கிறார். எதுக்கு அந்த அடைமொழி அப்படின்னா, ரிஷி முனிவர்கள் எல்லோரும் ஏன்னா அவாதான் முக்தி வேணும், மோட்சம் வேணும், அந்த இதுல பகவான உள்நிறுத்தி சோஸ்திரத்தை படிப்பவர்கள், தியான மார்க்கத்தில் ஈடுபடுபவர்கள். அப்படி இருக்கிறவா எல்லாரும் இதை பாராயணம் பண்ணுவா. அப்பேற்பட்ட உசந்த கிரந்தம் இது. சரச குணயுதாம். சரச குணயுதாம். அப்பா என்னோட கன்னிகை நல்ல குணம் கொண்டவப்பா, நல்ல அற்புதமான எல்லா விதமான சிருங்கார ரசத்திலேருந்து ஆரம்பிச்சு எல்லா ரசமும் கொண்டவள் அவள். அதே மாதிரி இந்த கிரந்தமும் நவரசங்களை கொண்டது அப்படிங்கிறார். லக்ஷிதா அப்படின்னா பரமேஸ்வரனை லட்சியமாக வச்சுண்டு இந்த ஸ்லோகம் எழுதப்பட்டிருக்கு. யார் வேணும் எனக்கு? நீதான் வேணும், உன்னை தவிர ஒரு யாருமே வேணாம். எய்மே என்ன? என்னோட எய்ம், என்னோட டார்கெட்டே நீதான். அப்போ உன்னைத்தான் லட்சியமாக வச்சுட்டு நான் எழுதினேன். அதே மாதிரி இந்த கன்னிகை பரமேஸ்வரனே லட்சியம்னு சொல்லிட்டு அவ உங்ககிட்ட வந்திருக்கா. அவளை நான் உன் கையில, நீதான் அவளுக்கு எல்லாம் அப்படின்னு நான் அவளை புடிச்சு கொடுக்கிறேன். அடுத்தது லக்ஷணாட்யாம். நல்ல லட்சணம், சாமுத்ரிகா லட்சணங்கள் கொண்டவள் இந்த ஸ்திரீ. இந்த கிரந்தமும் நல்ல லட்சணங்களை கொண்டது. உத்யத் பூஷா விசேஷாம். கன்னிகை நல்ல பூஷணங்களை அணிந்து கொண்டவள். பூஷணங்கள்னா நக நட்டுக்கள், அதையெல்லாம் நல்ல நகமுத்து, வைரம், கோமேதகம், நவரத்னங்கள், பவழம் எல்லாத்தையும் போட்டுண்டு ரொம்ப அழகா இருக்காவ. ஏ பரமேஸ்வரா, ஏன்னா நீதான் பாம்பு போட்டு இருக்க, மானு மழுவு எல்லாத்தையும் கையில வச்சுட்டு இருக்க. அப்படி இல்லப்பா, இந்த ஸ்திரீ நல்ல அலங்காரங்களை கொண்டவளா இருக்காளாக்கும். நல்ல அலங்காரங்களை கொண்டவளா அவ இருக்கா. அதே மாதிரி
இந்த கிரந்தமும் நல்ல சப்த அலங்காரங்களை கொண்டதா. சப்தம் ஒண்ணு ஒண்ணு உச்சரிக்கும் பொழுது என்ன ஒரு அற்புதமா இருக்கும். அதுவே அந்த சப்தங்களே அதுக்கு அலங்காரம் அப்படின்னு சொல்லி அதை இந்த சிவானந்த லகரி அப்பேற்பட்டதாக்கும். அவ்வளோ சப்தங்களை அலங்காரங்களா கொண்டதா இருக்கு இந்த சிவானந்த லகரி அப்படின்னு சொல்லி தான் எழுதின இந்த ஸ்லோகத்தை கிரந்தத்தை பத்தி சொல்லிட்டு வர. உபகத வினயா, ரொம்ப வினயத்தோட இருப்பாள். என்னுடைய கன்னிகை ரொம்ப வினயத்தோட இருப்பாள். கவியும் தமிழ்ல எப்படி எழுதியிருக்காருன்னா அவையடக்கத்தோட எழுதியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அது என்ன அவையடக்கம்னு பார்த்தா, முதல்ல ஒரு இதை எழுத ஆரம்பிச்சா எல்லாருமே ஃபர்ஸ்ட் எழுதுறது கடவுள் வாழ்த்து. முதல்ல எல்லாருமே எழுதுறது என்னன்னா, நாமளே ஒரு ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ணுவோம், ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு ஆரம்பிப்போம். அந்த மாதிரி கடவுள் வாழ்த்து எல்லாரும் முதல்ல எழுதுறது. அடுத்தது எழுதுறது என்னன்னா அவையடக்கம் அப்படிங்கறத எழுதுவா. அதே போலத்தான் இது உபகத வினயாம், ரொம்ப வினயத்தோட இருக்கக்கூடிய ஒரு கிரந்தம். தியோதமானார்த்த ரேகாம், இந்த ஸ்திரீயோட கை கால்ல ரேகாம், ரேகை எங்க இருக்கு, ரேகைகள் எங்க இருக்கு, இந்த பெண்ணினுடைய கை கால்ல நிறைய ரேகைகள் இருக்குப்பா. அது உனக்கு மங்களத்தை கொடுக்கும். அந்த அவளுக்கு அவ கையில இருக்கிற ரேகை, அவ காலில் இருக்கிற ரேகை உனக்கு மங்களத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஏன் இப்படி சொல்றார் அப்படின்னா, சாதாரணமா சில பேருக்கு ஜாதகம் எடுக்கிறோம், கல்யாணத்துக்கு வந்து பாக்குறோம், எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இன்னும் குருபலனே வரல அப்படின்னு எடுத்து வச்சிருவான். ஆனா யார் இவளுக்கென்று ஒரு பெண்ணோ ஆணோ, அவளுக்கு இன்னொரு யாரோ ஒரு பெண்ணோ ஆணோ சேர்ந்துதான் வாழ்க்கைங்கிறது. அப்படி இவாளுக்கு குரு பலன் இல்லை, இந்த ஜாதகத்திற்கு உரியவருக்கு குரு பலன் இல்லைன்னா, யார் ஒருவன் இவளுக்கென்று பகவானால் கொடுத்து வச்சிருக்கோ அவனுக்கு குரு பலன் இருந்தால் அந்த திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஜோசியமும் சாஸ்திரமும் சொல்லிட்டு இருக்கு. அத மாதிரி நீ வந்து உன் ஜாதகம் சரியில்லை, உன் ஜாதகம் சரியில்லைன்னா, சில பேருக்கு வாழ்க்கை துணையோட ஜாதகம் சரியில்லைன்னா, வாழ்க்கை இந்த ஜாதகத்தை வச்சுண்டு மங்களகரமான இருக்கிற ஜாதகத்தை வச்சுண்டு லைஃப சேர்த்து விட்டோம்னா லைஃப் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகும். அப்படின்னும் போது ஏன் இவருக்கு வந்து அந்த மாதிரி, அப்ப உங்ககிட்ட வந்து ஏன் சொல்லணும், உங்ககிட்ட ஏன் பரமேஸ்வரா உங்ககிட்ட வந்து ஏன் இத சொல்லணும், அவளோட கையிலையும் அவளோட காலிலையும் இருக்கக்கூடிய ரேகைகள் மங்களகரமா இருக்கு ஏன் சொல்லணும், அப்ப என்ன உனக்கு இல்லையா, அப்ப என்ன உனக்கு உங்ககிட்ட எதுவுமே நல்லது இல்லையா அப்படின்னு கேட்டா, உன் கழுத்துல விஷப்பாம்பு இருக்கே, கிட்டக்க வந்தா கொத்திடுத்துனா ஒரே போட்டு டப்புன்னு போட்டுடுத்துனா அப்ப அவளுக்கு இருக்கிற மங்கள ரேகை காப்பாற்றும். கண்டத்துல நீ விஷத்தை வச்சுட்டு இருக்கியே, திடீர்னு என்னமோ பண்ணும்போது டமால் முழுங்கிட்டியானா அப்ப அவளுக்கு இருக்கிற அந்த மங்கள ரேகை உன்னை காப்பாற்றும். நீயோ ஊழி தீயில எப்பயாவது அந்த தீயில டான்ஸ் ஆடிட்டு இருக்க எப்ப பார்த்தாலும், அப்ப அது உன்னை எரித்தீ பிடிச்சுட்டு கொடுத்தனா அது அந்த மங்கள ரேகை உன்னை காப்பாற்றும். இவகிட்ட இருக்கிற மங்கள ரேகைகள் உன்னை காப்பாற்றும். அப்படிப்பட்ட ரேகைகளை கொண்டவள் அப்படின்னு கன்னிகையை உருவகப்படுத்தினார். ஏ பரமேஸ்வரா உன் ஜாதகம் கொஞ்சம் கம்மிதான் தெரிஞ்சுக்கோ நீ, ஆனா இவளுக்கு மாங்கல்ய பலம் ஜாஸ்தி, ராஜயோகம், அதனால குஷிதான் போ உனக்கு அப்படிங்கிறார். அதே போல சிவானந்த லகரியிலும் நல்ல அர்த்தங்கள் பொருந்தியதாக, இங்க ரேகா அப்படின்னா அர்த்தங்கள் பொருந்திய அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது. சிவானந்த லகரியிலும் நல்ல அர்த்தங்கள் பொருந்தியதாக அந்த கிரந்தம் இருக்கு அப்படின்னு காட்டுறார். கல்யாணி, இந்த கவிதையாகப்பட்டது சாண்ட் பண்றவாளுக்கு. இப்ப அவ 2 பேருக்கும் மங்களத்தை கொடுக்கறதுன்னு சொல்லிட்டார். யாருக்கு, பரமேஸ்வரனுக்கும் இந்த ஸ்தோத்திர கன்னிகைக்கும். ஆனா நம்ம இவ்வளவு தூரம் இதை படிக்கிறோமே, நமக்கு என்ன பலன்கிறதையும் கூடவே இதுல கொடுக்கிறார் ஒரே வார்த்தையில, கல்யாணி. இந்த கவிதை இத சாண்ட் பண்றவாளுக்கு மங்களத்தை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி இந்த கன்னிகையும் மங்களத்தோடு இருப்பதால் அவ எல்லாருக்கும், அவ கையில இருக்கிற அந்த ரேகை எல்லாருக்கும் கொடுக்கும். அவருக்கு மட்டுமல்ல, படிக்கிற நம்ம எல்லாருக்கும் மங்களத்தை கொடுக்கும். தேவ கௌரி பிரிய மம கவிதா கன்யகாம் த்வக்ருஹான, ஏ தேவா கௌரி பிரியா, அம்பாளுக்கு பிரியமானவனே, என்னுடைய கவிதையான இந்த கன்னிகையை நீ ஏற்றுக்கொள். இவ்வளவு லட்சணத்தோடு இருக்கா பத்தியாக, மம கவிதா கன்யகா, என்னுடைய கவிதைங்கிற அந்த கன்யகா இவ்வளவு லட்சணத்தோட இருக்கா பாத்தியா நீ. அதே மாதிரி நாமும் இந்த கவிதையாகிய சிவானந்த லகரிய சொல்லும் பொழுது ஆத்மஸ்வரூபமா அவரையே பாவிச்சுட்டு சொல்லணும்.
அதை அனுபவிச்சுன்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அதை கொடுத்துட்டு இருக்கார். அப்பா அப்பேற்பட்ட கன்னிகையை அவளை நீ துவம் கிருஹான, நீ அவளை கிரகித்துக்கொள், நீ அவளை ஏற்றுக்கொள் அப்படிங்கிறார். இததான் ஆண்டாள் என்ன சொல்றா, சிற்றம் சிறு காலே வந்து உன்னை சேவித்து பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் முன் தன்னோடு உற்றோமையாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றையும் காமங்கள் மாற்றேலோர் அப்படின்னு கொண்டு வரா. சின்ன காலுதான் ஒண்ணு இது, அதை நான் புடிச்சுக்கிறேன், நீ 800 ஜென்மமே இருக்கக்கூடாது, எத்தனை ஜென்மம் இருந்தாலும் உன் காலையே புடிச்சுட்டு இருக்கா மாதிரி என்ன கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி அவ கேட்கிறா. பாத்தீங்களா என்ன ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தை எப்படியெல்லாம் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு நமக்கு எக்ஸாம்பிள் கிடைக்கிறதுக்குன்னா ஆண்டாள் இல்லாத எதுவுமே இல்லை அப்படிங்கிறதையும் அது காட்டுறது. ஏத்துட்டு அதே மாதிரி நமக்கு முன்னாடி எல்லாத்தையும் காட்டுறதுக்கு அவளும் இருந்துட்டு இருக்கார். அப்படி ஒரு சர்வாலங்காரம் இப்படி எல்லாம் சொன்ன உடனே இவருக்கு ஒரே குஷி ஆயிடுது. யாருக்கு? பரமேஸ்வரனுக்கு. உடனே என்ன பண்ணார் இப்ப பரமேஸ்வரன்? இப்ப சொன்ன சோஸ்திரத்தை ஏத்துண்டார். சோஸ்திரம் வடிவில் கன்னிகையின் வடிவில் இருக்கக்கூடிய சோஸ்திரத்தை அவர் ஏத்துட்டார். ஏத்துட்டு என்ன பண்ணார்? நம்ம தானே பேசுறோம், இப்போ நம்ம பேசுறதா தானே ஆச்சாரிய சுவாமிகள் இப்ப பேசுறார். நாம பரமேஸ்வரன்ட்ட பேசிட்டு இருக்கப்போ நம்ம தானே இப்ப சோஸ்திரம் சொல்றோம். அப்பா இதெல்லாம் இருக்குடாப்பா, இத்தனை லட்சணங்களோட இருக்கு, ஆனா தெரியாத கொள்ளாத நான் ஏதாவது தப்பு பண்ணி இருந்தேன்னா அப்படியே நீ ஏத்துக்கோடாப்பா, அத அப்படி எல்லாம் விட்டுடாதே என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அப்படி நாம சொல்ற சோஸ்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அததான் கரச்சரண கிருதம் வாக்கியாயஜம் கர்மஜம் வா சிரவண நயனஜம் வா மானசம் வாபராதம் விகிதம் வா சர்வமேத க்ஷமஸ்வ ஜெய ஜெய கருணாப்தே ஸ்ரீ மகாதேவ சம்போ அப்படின்னு ஒரு ஸ்லோகமே இருக்கு. முறைய செய்யற எல்லா காரியங்களிலும் இல்ல முறையே இல்லாம செய்யற காரியங்கள்லாம் இருந்தாலும், அதாவது கரெக்டா ஸ்ரத்தையா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் பர்ஃபெக்டா செஞ்சாலும், எதுவுமே தெரியாத முறையே இல்லாத செஞ்சாலும், கை காலு இதனால செஞ்சாலும், செய்யக்கூடிய காரியமா இருந்தாலும், வாக்கால செய்யறதா இருந்தாலும், உடம்பால செய்யறதா இருந்தாலும், கேட்டாலும் பார்த்தாலும், மனசு எதா இருந்தாலும், இப்படி எல்லாம் நான் ஏதாவது குற்றம் செய்திருந்தேயானால் எல்லாவற்றையும் ஹே சம்போ, ஹே மகாதேவா, கருணை கடலே எங்களை மன்னிச்சுடுப்பா, உனக்கு வெற்றி உண்டாகட்டும், எங்களை மன்னிச்சுக்கோன்னு சொல்லி க்ஷமாபராத சோஸ்திரம்னு சொல்லி ஒண்ணுத்திரி இருக்கு. பரமேஸ்வரனுடைய ஸ்லோகம் சொல்லும் பொழுது இந்த க்ஷமாபராத சோஸ்திரத்தை சொல்றது, சொல்லி முடிக்கிறது. அதே மாதிரி சொல்லி முடிச்ச உடனே குஷி ஆயிடுது பரமேஸ்வரனுக்கு. இதை கேட்டுட்டு ஏத்து விட்டாரு. இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, கேட்க ஐயோ இதெல்லாம் தெரியலப்பா, தப்பு பண்ணி ஏதாவது பண்ணியிருந்தாலும் எங்களை நீனு ஏத்துக்கோ, அனுகிரகம் பண்ணுன்னு உடனே ஏத்துக்கிறார். ஸ்லோகத்தை ஏத்துண்டவர் என்ன பண்றாருன்னா நம்ம முன்னாடி வந்து நிக்கிறார். இப்போ அற்புதமா காட்சி கொடுக்கிறாள், அம்பாளோட காட்சி தரார். அவ்வளவுதான், சர்வ அலங்கார பூஷிதனாக விஸ்வரூபனாக அம்பாளோட வந்து நிக்கிறாராம். ஆச்சாரியாளுக்கு ஒரே ஆச்சரியம், நமக்கும் தான். நாம தானே நமக்காக தானே அத்தனையும் சொல்றார், நம்மளாதானே பாவிக்கிறார். நமக்குன்னு சொல்லி ஆச்சாரியால் பாடினோன்னே அப்படி வந்து எதிர்க்க நின்ன உடனே விஸ்வரூபனாக அம்பாளோட அப்படி வந்து ரிஷபாரூடனாக வந்து நின்ன உடனே ஒரே ஆச்சரியமா போயிடுது. ஏன்? மாணிக்க வாசகர் தான் சொல்றார், ஏ பரமேஸ்வரா கருட கொடியோன் மகாவிஷ்ணு உன் காலை பார்த்ததே இல்லை, தேடிண்டு வராக ரூபம் எடுத்துட்டு கீழே போனார், பூமியை நோண்டிண்டு அவ்வளவு தூரம் போனார், அவருக்கு கிடைக்காத காட்சி எனக்கு கிடைச்சுடுதே அப்படின்னு ஆச்சாரிய சுவாமிகள் இந்த ஸ்லோகத்துல சொல்றார். ஆதிலட்சுமி சொல்றேன் மேம். सर्वालङ्कारयुक्तां सरलपदयुतां साधुवृत्तां सुवर्णां सद्भिसंस्तूयमानां सरसगुणयुतां लक्षितां लक्षणाट्याम् उत्यद्भूषा विशेषा मुपगतविनयां त्योतमानार्तरेकां कल्याणीं देवगौरी प्रियमम कविता कन्यकां त्वं गृहाण. வெரி குட். காயத்ரி கணேஷ் சொல்றேன். சர்வாலங்காரயுக்தாம் சரளபதயுதாம்
साधुवृत्तां सुवर्णां सत्पि संस्तूयमानां सरसगुणयुधां लक्षितां लक्षणाट्याम् उत्यत्पूषा विशेषमुपगतविनयां योधमानातरेकाम् कल्याणीं देवगौरीप्रिय मम कविता कन्यकां त्वं कृगान मम कविता कन्यकाम् मम कविता कन्यकाम् நெடிலது मम कविता कन्यकां त्वं कृगान ஆ நவநீதா சொல்றேங்க மேம். सर्वालङ्कारयुक्तां सरलपदयुतां साधुवृत्तां सुवर्णां सद्भिः संस्तूयमानां सरसगुणयुतां लक्षितां लक्षणाट्याम् उच्यद्भूषा विशेषामुपगतविनयां द्योतमानार्तरेकाम् कल्याणीं देवगौरी प्रिय मम कविता कन्यकां त्वं गृहाण வெரி குட் சீதம்மா நெக்ஸ்ட் ஒன் ரிப்பீட் பண்ணுங்கம்மா சொல்றேன். இதம் தே யுக்தம் வா இதம் தே யுக்தம் வா இதம் தே யுக்தம் வா பரமசிவ காருண்ய ஜலதே பரமசிவ காருண்ய ஜலதே பரமசிவ காருண்ய ஜலதே கதௌ திர்ய க்ரூபம் கதௌ திர்ய க்ரூபம் கதௌ திர்ய க்ரூபம் பத சிரோ தர்ஷன தியா தவ பத சிரோ தர்ஷன தியா தவ பத சிரோ தர்ஷன தியா ஹரி பிரம்மணௌ தௌ ஹரி பிரம்மாணௌ தௌ ஹரி பிரம்மாணௌ தௌ दिवि भुवि चरन्तौ श्रमयुतौ दिवि भुवि सरन्तौ श्रमयुतौ दिवि भुवि सरन्तौ श्रमयुतौ कथं शम्भो स्वामिन् कथं शम्भो स्वामिन् कथं शम्भो स्वामिन् कथय मम वेद्योऽसि पुरतः कथय मम वेद्योऽसि पुरतः कथय मम वेद्योऽसि पुरतः इदं ते युक्तं वा परमशिवकारुण्यजलधे इदं ते युक्तं वा परमशिवकारुण्यजलते इदं ते युक्तं वा परमशिवकारुण्यजलते गदौर्यक्रोपं तव पदशिरो दर्शनधिया गतौ तीर्यक्रूपं तव पदशिरो दर्शनधिया गतौ तीर्यक्रूपं तव पदशिरो दर्शनधिया हरि ब्रह्मणौ तौ दिवि भुवि चरन्तौ श्रमयुतौ हरि ब्रह्माणौ तौ दिवि भुवि चरन्तौ श्रमयुतौ हरि ब्रह्माणौ तौ दिवि भुवि चरन्तौ श्रमयुतौ कथं शम्भो स्वामिन् कथय मम वेद्योऽसि पुरतः कथं शम्भो स्वामिन् कथय मम वेद्योऽसि पुरतः कथं शम्भो स्वामिन् कथय मम वेद्योऽसि पुरतः इदं ते युक्तं वा परमशिवकारुण्यजलते गतौ तिर्यक्रूपं तव पदचिरो दर्शनदिया हरि ब्रह्माणौ तौ दिवि भुवि चरन्तौ श्रमयुतौ गतं शम्भो स्वामिन् कथय मम वेद्योऽसि पुरतः वेरी गुड
போன ஸ்லோகத்துல முடிக்கும் பொழுது அப்படியே காட்சி கொடுக்கிறார். ரிஷபாரூடனாக உமையாளோட காட்சி கொடுக்கிறார். அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு நிக்கிறாருன்னு சொன்னோம். அப்பதான் இதுல 3வது லைன்ல அதான் திரும்பி கொடுக்கிறார். ஹரி பிரம்மாணௌதௌ திவி புவி சரந்தௌ ஸ்ரமயுதௌ. ஹரி பிரம்மா. ஹரி யாரு? விஷ்ணு, பிரம்மா. 2 பேரும், இவா 2 பேரும் கூட உன்னுடைய பாதத்தையும் பார்க்க முடியல, தலையையும் பார்க்க முடியல. அதுக்காக எங்க போனா? திவி பூவி, ஆகாசத்துக்கும் போனா, பூமிக்கும் போனா, சரந்தவ் தேடினா, சிரமயுத்தவ் அப்படி தேடி ரொம்ப சிரமப்பட்டா. அப்படி சிரமப்பட்டும் அவர்களுக்கு கிடைக்காதது. அப்படிப்பட்ட நீ கிடைக்காததை எனக்கு காஞ்சிய இதம் தேயு பரமசிவா காருண்ய ஜலத்தே. கருணை கடலே பரமசிவா, ஏ பரமேஸ்வரா, கருணை கடலே, நீ எனக்கு காமிச்சியே, நீ எனக்கு காமிச்சியே. இதம் தே யுக்தம் வா. அடாடாடாடா, நீ இப்படி எல்லாம் கொண்டு வந்து எனக்கு காமிச்சியே, இதுக்கு நான் பொருத்தமா? இதம் தே யுக்தம் வா, இதுக்கு நான் பொருத்தமானவனா? அவளுக்கு காட்டாததை நீ எனக்கு காமிச்சிய, அதுக்கு நான் பொருத்தமானவனா? அதோ திவ்ய ரூபம் தவ பதசிவோ தர்ஷனதியா. திவ்யமான ரூபமான உன்னுடைய பதசிரோ, உன்னுடைய பதத்தையும் சிரத்தையும் பார்க்கணும்னு, தரிசனம் பண்ணணும்னு ஹரியும் பிரம்மாவும் போனாலே, கருணைக்கடலே எனக்கு காமிச்சியே, நான் பொருத்தமா? அவளுக்கு கிடைக்கலையே. திரும்ப திரும்ப கேட்கிறார், கிடைக்கலையே. இவ்வளவு ஈஸியா நான் பாக்குறதுக்கு நீ தரிசனம் கொடுத்தியே, இது எப்படி சாத்தியமாச்சு? ஏ காருண்ய ஜலத்தே, ஏ கருணாமூர்த்தி, இது எப்படின்னு அப்படின்னு கேட்டுட்டு கடைசியா சொல்றார், கதம் சம்போ சுவாமின் கதைய மம வேத்யோசி புறத்தகா. ஏ பரமேஸ்வரா, உன் பெருமை இவ்வளவு இருக்கு தெரியுமா? கதம், நான் சொல்லிட்டே இருக்கலாம், எதை வேணா சொல்லலாம். நீ ஆனா எப்படி எதுன்றது நீ எனக்கு சொல்லு. எப்படி நீ இது எனக்கு கொடுத்த? அவளுக்கு கொடுக்காத நீ எப்படி கொடுத்தன்னு எனக்கு சொல்லு. ஆனா உன்னுடைய பெருமை எவ்வளோ சொல்லணும்னா சொல்லிண்டே இருக்கலாம். ஆனா அத்தனையும் நான் சொன்னனா அதுக்கு ஒரு எண்டே கிடையாது, முடிவே இல்லை. உன்னுடைய பெருமை எனக்கு முழுசா தெரியவும் தெரியாது. அப்படியே நான் சொல்லணும்னு நினைச்சேன்னா கூட முழுசா எனக்கு தெரியுமா? தெரியவும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்லடாப்பா. அப்பேற்பட்ட இந்த தீனனுக்கு நீ காட்சி கொடுத்தியே, இதுக்கு நான் எனக்கு என்ன எப்பேற்பட்ட பாக்கியம் இது, இதுக்கு நான் பொருத்தமானவனா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுறார். நெகிழ்ந்து போறார். நெகிழ்ந்து இந்த ஸ்லோகத்துல அப்படி மனமுடைஞ்சு கேட்கிறார். யாரு கேட்கிறது? நமக்காக, நாம் கேட்பதாக. உஷா சேகர், நமஸ்காரம். நமஸ்காரம். இதம் தே யுக்தம் வா பரமசிவ காருண்ய ஜலதே கதோதிர்யக்ரூபம் தவ பத சிரோதசனதியா ஹரிப்ராணௌ தௌ திவி புவி சரந்தௌ திரும்ப படிங்கடா. ஹரிப்ரம்மாணௌ தௌ திவி புவி சரந்தௌ ஸ்ரமயுதௌ கதம் சம்போ ஸ்வாமின் கதய மம வேத்யோசி புரதः. குட். தமிழரசி. இதம் தே யுக்தம் வா பரமசிவ காருண்ய ஜலதே கதௌ திவ்யக்ரூபம் தவ பத சிரோ தர்ஷனதியா ஹரி பிரம்மாணௌ தௌ திவி புவி சரந்தௌ ஸ்ரமயுதௌ கதம் சம்போ ஸ்வாமின் கதய மம வேத்யோசி புரதः. வெரி குட். ரமாசேகர். இதம் தே யுக்தம் வா பரமசிவ காருண்ய ஜலதே கதௌ திர்யக்ரூபம் தவ பத சிரோ தர்ஷனதியா ஹரி பிரம்மாணௌ தௌ திவி புவி சரந்தௌ ஸ்ரமயுதௌ கதம் சம்போ ஸ்வாமின் கதய மம வேத்யோசி புரதः. வெரி குட். சந்தியா. சந்தியா, நெக்ஸ்ட் ஒன் ரிப்பீட் பண்ணுங்க. ஸ்தோத்ரேணாலமகம் பிரவஷ்மி நமృஷா. स्तोत्रेणालमहं प्रवश्मि नमृषा. स्तोत्रेणालमहं प्रवश्मि नमृषा. தேவாவிரிஞ்சாதயः
देवाविरिञ्चादयः देवाविरिञ्चादयः स्तुत्यानां गणना प्रसङ्ग समये स्तुत्यानां गणना प्रसङ्गसमये स्तुत्यानां गणना प्रसङ्गसमये वामग्रगण्यं विदुः त्वामग्रगण्यं विदुः त्वामग्रगण्यं विदुः माहात्म्याग्रविचारण प्रकरणे माहात्म्य माहात्म्याग्रविचारण प्रकरणे माहात्म्याग्रविचारण प्रकरणे स्थानातुषस्तोमवत् तानातुषस्तोमवत् तानातुषस्तोमवत् धूतास्त्वां विदुरुत्तमोत्तमफलम् दूदास्त्वां विदुरुत्तमोत्तमबलम् दूदास्त्वां विदुरुत्तमोत्तमबलम् शम्भो भवत्सेवकाः शम्भो भवत्सेवकाः शम्भो भवत्सेवकाः स्तोत्रेणालमहं प्रवश्मि नमृषा देवाभिरिञ्चादयः स्तोत्रेणालमहं प्रवश्मि नमृषा देवाविरिञ्चादयः स्तोत्रेणालमहं प्रवश्मि नमृषा देवाविरिञ्चादयः स्तुत्यानां गणना प्रसङ्गसमये त्वामग्रगण्यं विदुः स्तुत्यानां गणना प्रसङ्गसमये त्वामग्रगण्यं विदुः स्तुत्यानां गणना प्रसङ्गसमये त्वामग्रगण्यं विदुः माहात्म्याग्रविचारण प्रकरणे दानादुषस्तोमवत् माहात्म्याग्रविचारण प्रकरणे तानातुषस्तोमवत् माहात्म्याग्रविचारण प्रकरणे तानातुषस्तोमवत् धूतास्त्वां विदुरुत्तमोत्तमफलम् शम्भो भवत्सेवकाः दूदास्त्वां विदुरुत्तमोत्तमबलम् शम्भो भवत्सेवकाः दूदास्त्वां विदुरुत्तमोत्तमबलम् शम्भो भवत्सेवकाः स्तोत्रेणालमहं प्रवश्मि नमृषा देवाविरिञ्चादयः स्तुत्यानां गणना प्रसङ्गसमये त्वामग्रगण्यं विदुः माहात्म्याग्रविचारण प्रकरणे तानादुषस्तोमवत् दूदास्त्वां विदुरुत्तमोत्तमबलम् शम्भो भवत्सेवकाः அப்படியே பூர்த்தி வாக்கியம் इति श्रीमत् परमहंस परिव्रजकाचार्य इति श्रीमत् परमहंस परिव्रजकाचार्य परिव्राजकाचार्य राजन पुटके राजकाचार्य इति श्रीमत् परमहंस परिव्राजकाचार्य श्री शंकराचार्य विरचित श्री शंकराचार्य विरचित श्री शंकराचार्य विरचित शिवानन्दलहरी समाप्तम् शिवानन्दलहरी समाप्तम् शिवानन्दलहरी समाप्तम् इति श्रीमत् परमहंस परिव्राजकाचार्य श्री शंकराचार्य विरचित शिवानन्दलहरी समाप्तम्
ஓம் நம சிவாய. இப்போ என்ன சொன்னார்? ஏ பரமேஸ்வரா, நான் இந்த சோஸ்திரத்தை என்னால முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டேன். இந்த சோஸ்திரத்தை நானு என்னால முடிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டேன். துர்வாசர் சொன்னாராம், அவர் அம்பாளை பத்தி ஸ்லோகம் எழுதினார். துர்வாசர் எழுதும்போது அம்பாளோட மகிமைய சொல்லிட்டே வர்றார். அப்படி சொல்லிட்டே வரும்பொழுது ஒரு இடத்துல அவருக்கே என்ன பண்றதுன்னு புரியல. ஏ அம்பாளே, உன் மகிமைய நானும் எழுதிட்டே தான் வரேன், அந்த மகிமைய பரமேஸ்வரனால கூட சொல்ல முடியாது. அப்படி இருக்கச்சே நான் எம்மாத்திரம் ஏதோ உன் மகிமையை சொல்லணும்னு ஏதோ விளையாட்டா ஆரம்பிச்சு எழுதிட்டே வரேன். ஏதாவது தப்பு இருந்தா என்ன மன்னிச்சுடுன்னாராம் துர்வாசர் அம்பாள் கிட்ட. அத மாதிரி இதுல ஆச்சாரியால் சொல்றார், ஏ பரமேஸ்வரா, உன்னுடைய பெருமை யாருக்கு தான் தெரியும், யாராலதான் அதை அறிஞ்சுக்க முடியும். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். இதோட சொல்லிட்டு வந்தேன், ஏதோ ஒரு 100 ஸ்லோகமா சொல்லிட்டு வந்தேன், இதோட நான் முடிச்சுக்கிறேங்கிறார். அதுல ஃபர்ஸ்ட் லைட்ல ஸ்தோத்ரேணாலமகம் பிரவஷ்மி நமிருஷா தேவா விரிஞ்சாதயா. ஸ்தோத்திரம் பண்ணது போரும், நான் ஏதோ ஒரு முகஸ்துதி பண்ணணும்னு எல்லாம் ஒன்னும் பண்ணல. ஒரு முகஸ்துதி பண்ணணும், உன்னை மகிழ்விக்கணும் அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு நான் எதுவும் பண்ணல. நான் மிருஷா, நான் எதுவும் பண்ணல. அதுல எந்த விதமான பொய்யெல்லாம் எதுவும் கிடையாது, எல்லாமே உண்மை. ஏன் அப்படி சொல்றார் அப்படின்னா, கல்யாண குணங்களை எல்லாம் எடுத்து சொல்றார். அந்த கல்யாண குணங்கள் எப்பேற்பட்டது அப்படின்னா, மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாத பெருமை. நம்ம மனசுக்கும் வாக்குக்கும் எட்டவே எட்டாது. நம்ம மனசுல நினைச்சாதான் வாக்குல கொண்டு வர முடியும். அதுக்கு எட்டாத உயரத்துல இருக்குடாப்பா பரமேஸ்வரா உன்னுடைய பெருமை. அதை எவ்வளவு பேச முடியும் என்னால முடியுமா? என்னால முடியலடாப்பா அப்படின்னு சொல்றாரு. அது என்ன? தேவா விரிஞ்சாதயா. தேவா அப்படின்னா தேவர்கள், விரிஞ்சினா பிரம்மா முதலான தேவர்கள், விஷ்ணு இவாள்லாம் என்ன பண்றாளாம்? ஸ்துத்யானாம் கணனா பிரசங்க சமயம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பேசிக்கிறாளாம். பேசிட்டு கவுண்ட் பண்ணி லிஸ்ட் போடுறாளாம். எல்லாரும் யாரு? தேவர்கள், பிரம்மா, விஷ்ணு எல்லாரும் சேர்ந்து கலந்து பேசிட்டு கவுண்டிங் லிஸ்ட் போடுறாளாம். எதை பத்தி? யார் யார் எல்லாம் நாம் போற்றுதலுக்கு உரியவர்கள், நம்மால் சோஸ்திரம் பண்ணி பூஜை பண்ணி போற்றி பாட உகந்தவர்கள் யார் யாரு அப்படின்னு இவாள்லாம் என்ன பண்றா? ஒரு ரேங்கிங் போடுறான்னு வச்சுப்போமே. நாமெல்லாம் ஒரு ஒரு சோஸ்திரமே நம்ம எடுத்துக்கோ. இன்னைக்கு நம்ம கத்துட்டு வருது சோஸ்திரம், நிறைய விஷயம், நிறைய ஸ்லோகங்கள்லாம் கத்துட்டே வந்துட்டு இருக்கோம். இதுல பார்க்கும்பொழுது நமக்கே சில ஸ்லோகங்களை பார்ப்போம்ப்பா, இதை விட அந்த ஸ்லோகம் சொல்ல சொல்ல என்ன ரம்யமா இருக்கு. அப்படியே வார்த்தையை பிரிச்சோம்னா மனசுக்குள்ளேயே உட்காருதுப்பா, கண்ணுக்கு முன்னாடியே தெரியுதுப்பா, என்ன அழகு என்ன அழகு, நாம்ளே ரசிப்போம். அது மாதிரி ஒரு சிறு வயது குழந்தைகளா இருந்ததுனாக்கா அதுகள் என்ன பண்ணும்? ஸ்கூல்ல மார்க் வாங்கி வந்ததுன்னா ரேங்க் போடுவா. அப்புறம் என்ன பண்ணுவா? இவாளே என்ன பண்ணுவா? நேர்த்திக்கு இன்னைக்கு தேவலாம், இவாளுக்கு அவா தேவலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் மனிதர்களுக்குள்ளேயே நம்ம வேற்றுமை வித்தியாசங்கள்னு சொல்லாம ரேங்க் போடுறது, நம்மளே நம்மளுக்குள்ள ஒரு ரேங்க் போட்டுக்கிறது. அந்த மாதிரி இவா என்ன பண்றாளா? எல்லாருக்கும் கவுண்ட் பண்ணி என்ன மார்க் போடுற மாதிரி போட்டு ஒரு ரேங்க் போட்டு வரா எல்லாரும். அப்படி பார்த்தா பிரம்மாவும் விஷ்ணுவும் இவாள்லாம் கணக்கு போட்டு வரத பார்த்தா எல்லாரும் ஃபர்ஸ்ட் ரேங்க் யாருக்கு போட்டிருக்கான்னு பார்த்தா உனக்குதான் போட்டிருக்காங்கிறாரு ஆச்சாரிய சுவாமிகள். அவ போட்டிருக்கிறது யாருக்கு ஃபர்ஸ்ட் போட்டிருக்கா அப்படின்னு பார்த்தா முதல்ல ஒண்ணுதான் போட்டிருக்கா. ஏ பரமேஸ்வரா, எட்டி பார்த்தேன், பார்த்தா அது உன் பேராதான் இருக்கு. வேறு யாருமே போற்றுதலுக்கு உரியவாளா இல்லையா? அவளால எண்ண முடியல பாத்தியா? அப்பேற்பட்ட உயர்ந்த நிலையில நீ இருக்க. வாமக்ர கண்யம் விதுகு, நீதான் உயர்ந்த நிலையில இருக்க. அது எப்படி இருக்கு? அப்ப யார் யாருக்கு எவ்வளவு மகிமைன்னு லிஸ்ட் போடுறாளாம். யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தா பிரம்மாவும் விஷ்ணுவும் போடுறச்சே இந்திரனுக்கு போடுறா. இந்திரன் யாரு? மழையை கொடுக்கிறவன், நிறைய யாகங்கள்லாம் பண்ணிருக்கான். சரி, அவ்வளவுதான், அதுக்கு மேல அவனுக்கு போட முடியல. சரி, வருணனுக்கு இவன் தண்ணிக்கு அதிபதி. சரி, ஓகே. அக்னிக்கு நெருப்புக்கு அதிபதி, வாயு காத்துக்கு அதிபதி. இப்படி இவ்வளவுதான் சொல்ல முடியுது. ஆனா இப்படி எல்லாம் லிஸ்ட் போடும் பொழுது பரமேஸ்வரனுக்குன்னு லிஸ்ட் போட்டா உன்னோட மகிமைய எழுதுறோம்
அடிஷனல் ஷீட்டா வாங்கி எழுதிட்டே இருக்கோம். கை வலிக்கிறது. எழுதுறதுக்கு எங்களுக்கு பேப்பர் போடல. அப்பா என்ன நினைச்சுட்டு இருக்க நீ? அப்ப இவாள்லாம் சொன்னாலாம், அப்பா பரமேஸ்வரன் தான்ப்பா உண்மையான மகிமை உடையவர். அந்த கணம் அவருக்குத்தான் இருக்கு. இதெல்லாம் தூசி மாதிரி, மீதி எல்லாம் தூசி மாதிரி, ரொம்ப சும்மா சாதாரணம் அப்படிங்கிறார். அது எப்படி அப்படின்னா, அததான் 3வது லைன்ல சொல்றார். மகாத்மியாக்ர விசாரண பிரகரணே. அதை விசாரணை பண்ணி யார் யாருக்கு எவ்வளவு மகிமை இருக்குங்கிறத அதை விசாரணை பண்ணி அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது என்ன தெரிஞ்சது? தானாதுஷஸ்தோமவது. அப்பா ஒன்னு இதுதான் மிகப்பெரிய மகிமைன்னு தெரிஞ்சது. அது எப்படி இருந்ததுன்னா, மத்தவாழ்தெல்லாம் தூசி மாதிரி. அதாவது கிரெயின்ஸ் எடுத்துக்கிறோம், சரி அரிசி எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதை எடுத்து அதை புடைச்சு மரத்துல போட்டு புடைச்சோம்னா, இப்ப எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, புடைச்சோம்னா தூசி எல்லாம் முன்னாடி வந்துடும். தூசி எல்லாம் போச்சுன்னா கனமான அரிசி மட்டும் அதுல தங்கும். அந்த மாதிரி நீ கனமான ஒரு பொருள், உன்னுடைய மகிமையினுடைய கனம் அப்படி இருக்கு. உன்னுடைய மகிமைக்கு அவ்வளவு வெயிட் இருக்குன்னு அர்த்தம். கனம்னு தமிழ்ல சொல்றோம், இதுல தமிழ் இல்ல, அது சான்ஸ்கிரிட். வெயிட், அவ்வளோ வெயிட் உனக்கு, உன்னுடைய மகிமைக்கு ஜாஸ்தி, அப்பேற்பட்ட பெருமை நிறைந்தது அது. அப்ப எல்லாரோடதோடையும் அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது நீதான் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்ற. தூதாக துவாம் விதுருத்தமோத்தம பலம் சம்போ பவத் சேவகாக. ஏ பரமேஸ்வரா, இப்படிப்பட்ட புகழ் உள்ள ஒன்ன நான் எப்படி பூஜை பண்றது? எப்படி ஸ்தோத்திரம் பண்றது? என்கிட்ட வார்த்தையே இல்லையே. அதனால நான் இந்த ஸ்தோத்திரத்தை இதோட பூர்த்தி பண்ணிக்கிறேன்ப்பா. இதுக்கு மேல என்கிட்ட எந்த வார்த்தையும் இல்லை. நான் என் மனசை இப்படி எல்லாம் உருவகப்படுத்திக்கோன்னு சொல்லி ஒண்ணா பண்ணினேனே தவிர, நீ இங்கவா அங்கவான்னு கூப்பிட்டனே தவிர எனக்கு இதுக்கு மேல வார்த்தை போட தெரியலப்பா. உன்னை புண்ணியாவாஜன கலசமா பார்த்தேன், ஆகாயமா பார்த்தேன், ராஜதானியா பார்த்தேன், பக்தி வயலா பார்த்தேன், பஞ்சமுக ஈஸ்வரன் வாழற குகையா உன்னை பார்த்தேன், கூட்டுல இருக்கிற பட்சியா பார்த்தேன், விளையாடுற மாளிகையில விளையாடுற ஹம்சபட்சியா பார்த்தேன், பூவும் பழமும் இருக்கிற தோட்டமா உன்னை பார்த்தேன், ரத்ன பாதுகையா பார்த்தேன், ஜாதி குதிரையா பார்த்தேன், பதிவிரதையா பார்த்தேன், புதுசா கல்யாணமான பொண்ணா பார்த்தேன், கடைசியா கன்னிகையா என் மனசை உருவகப்படுத்தினேன். இப்ப ஸ்தோத்திரமா கன்னிகாதானமும் பண்ணி கொடுத்தனே தவிர எனக்கு வேற வார்த்தைகள் போட்டு எழுதுறதுக்கு எனக்கு சக்தி இல்லப்பா, எனக்கு தெரியல. அதனால நான் இந்த சோஸ்திரத்தை இதோட நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறார். நாமளும் பெரியவாளையும் பரமேஸ்வரனையும் நமஸ்காரம் பண்ணி இத கத்துக்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு அனந்த கோடி நமஸ்காரம்னு நம்மளுடைய நமஸ்காரத்தை அவருக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு சிவானந்த லகரிய நம்ம பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. உங்களுக்கு நமஸ்காரம் குருஜி. அடுத்து இன்னொரு 3 பேர் இதை சொல்லிடுங்க. அனிதா, லாஸ்ட் ஒன். உங்களுக்கு நமஸ்காரம்மா. நீங்களே எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா. स्तोत्रेणालमहं प्रवश्मि नमृषा देवा विरिञ्चाधयः स्तुत्यानां गणना प्रसङ्गसमये त्वामग्रकन्यं विदुः माहात्म्याक्रविचारणप्रकरणे धानाधुषस्तोमवत् धूदास्त्वां विदुरुत्तमोत्तमफलम् शम्भो भवत्सेवकाः इति श्रीमद् परमहंस परिव्राजकाचार्य श्री शंकराचार्य विरचित शिवानंदलहरी समाप्तम्. ओके, सावित्री. சொல்றேம்மா. स्तोत्रेणालमहं प्रवच्मि नमृषा देवा विरिञ्चादयः स्तुत्यानां गणना प्रसङ्गसमये त्वामग्रगण्यं विदुः माहात्म्याग्रविचारणप्रकरणे दानादुषस्तोमवत् धूतास्त्वां विदुरुत्तमोत्तमफलं शम्भो भवत्सेवकाः इति श्रीमद् परमहंस परिव्राजकाचार्य श्री शंकराचार्य विरचित शिवानंद लहरी समाप्तम्. Thank you, ma'am. हेमा वेंकटरामन. चोल्रेमा. स्तोत्रेणालमहं प्रवच्मि नमृषा देवा विरिञ्चादयः
स्तुत्यानां गणनप्रसङ्गसमये त्वाम् अग्रगण्यां विदुः माहात्म्याग्रविचारप्रकरणे माहात्म्याग्रविचारणप्रकरणे ध्यानत्तु सस्तोमवत् दूतास्त्वां विदुरुत्तमोत्तमफलं शम्भो भवत्सेवकः सेवकाः इति श्रीमत्परमहंस परिव्राजचार्य श्री शंकराचार्य विराचित श्री शिवानंद लहरी समाप्तम्. இன்னைக்கு இதை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா இது எல்லாத்துலயும் 20 ஸ்லோகமா நம்ம கொஞ்சம்